Bonjour les amis, வணக்கம் நண்பர்களே. Aujourd'hui on va préparer une recette végétarienne. இன்னைக்கு ஒரு வெஜிடேரியன் ரெசிபி தான் செய்ய போகிறோம். ரொம்ப ஈஸியாக இருக்கும், très facile à faire. On va préparer des beignets de chou-fleur. இன்னைக்கு காலிஃப்ளவரில் பஜ்ஜி செய்ய போகிறோம். J'ai pris un beau chou-fleur, ஒரு அழகான முட்டைக்கோஸ் எடுத்து வச்சுருக்கிறேன். Je vais enlever les feuilles vertes qui l'entourent. அதை சுற்றி இருக்கிற பச்சை இலையெல்லாம் எடுத்துருங்க. On va détailler le chou-fleur en petits bouquets. முட்டைக்கோஸில் இருக்கிற பூவை தனித்தனியாக எடுத்துருங்க. Si le bouquet est un peu plus gros, vous pourrez bien sûr le couper dans le sens de la longueur ou taille voulue. பூ பெருசாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு வேண்டிய சைஸில் நீட்டு வாக்கில் தேவையான அளவுக்கு கட் பண்ணிக்கோங்க. On ramasse tous les fleurs, on met dans une grande casserole. எல்லாம் பூவையும் எடுத்து ஒரு பெரிய பாத்திரத்தில் போட்டுடுங்க. On verse un peu de vinaigre blanc. வெள்ளை வினிகரை கொஞ்சம் ஊற்றுங்க. Le vinaigre va permettre de tuer les petites bêtes qui auraient pu se glisser entre les bouquets. இந்த பூக்குள்ளார சின்ன சின்ன பூச்சி இருக்க வாய்ப்பு இருக்குது. அதை சாகடிக்க தான் நம்ம வெள்ளை வினிகரை ஊற்றுறோம். On va rajouter abondamment d'eau par-dessus. அதுக்கு மேலே நிறைய தண்ணி ஊற்றிடுங்க. C'est parti, on va blanchir le chou-fleur. On allume le feu, on va déposer la casserole par-dessus. On va le couvrir et porter à ébullition. இப்போ அடுப்பை ஆன் பண்ணிவிட்டு அந்த காலிஃப்ளவர் போட்டு வச்சுருக்கணும்னா அந்த பாத்திரத்தை தூக்கி அது மேலே வச்சு மூடி போட்டுடுங்க. கொதி வரட்டும். À ce stade-là, on va couper le feu et on va égoutter le chou-fleur. இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இதில் இருக்கிற தண்ணியெல்லாம் கொட்டிடுங்க. வெறும் பூ மட்டும் இருக்கட்டும். J'ai remis un fond d'eau. கொஞ்சோண்டு தண்ணி மட்டும் இது மேலே ஊற்றிருக்கிறேன். Je vais rajouter les épices à présent. இதுக்கு மேலே தேவையான மசாலாவை போட போகிறேன். J'ai rajouté une cuillère à café de sel, ஒரு டீஸ்பூன் உப்பு போடுறேன். Je rajoute une cuillère à café de fenouil moulu, ஒரு டீஸ்பூன் பெருஞ்சீரகத்தூள் போடுறேன், சோம்பு. Un quart de cuillère à café de curcuma, ஒரு கால் டீஸ்பூன்னு மஞ்சத்தூள் போடுங்க. Je rajoute aussi une cuillère à café de piment fort moulu, ஒரு டீஸ்பூன் மிளகாய்த்தூள் போட்டுக்கோங்க. Si vous voulez mettre encore plus, si vous aimez bien piquant, bien fort, vous pourrez bien sûr rajouter plus. Mais moi je m'arrête là. Et puis il faut tout mélanger. உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் வேணும், இன்னும் காரமாக வேணும்னா இன்னும் கொஞ்சம் மிளகாத்தூள் போட்டுக்கோங்க. போட்டுட்டு எல்லாத்தையும் நல்லா கலந்துருங்க. Une fois qu'on a bien mélangé hors du feu, on va venir le déposer sur le feu. On va le couvrir et surveiller la cuisson. இப்போது மறுபடியும் அடுப்பை ஆன் பண்ணி இந்த பாத்திரத்தை தூக்கி அடுப்பில் வச்சு கிளறி விட்டுருங்க. அப்புறம் என்ன செய்யுங்க, மூடி போட்டுடுங்க. மூடி போட்டு திறந்து செக் பண்ணுங்கள். அதில் போட்டிருக்கோம்ல மசாலாலாம் அதில் நல்லா ஏறி இருக்கான்னு பாருங்கள். எல்லாம் ஏறிடுச்சுன்னா நீங்கள் லேசாக கிள்ளி பாருங்கள். அது உடஞ்சிச்சுன்னா போதுமானது, குழைச்சிடாதீங்க. Ce sera bon lorsque le chou-fleur reste légèrement croquant et a absorbé tout l'assaisonnement qu'on vient de mettre. Il ne faut pas que ça cuise trop parce que ce ne sera pas bon du tout. Donc vérifiez la cuisson. Couvrir et ouvrir à chaque fois. Ça ne sera pas long, mais il faut bien surveiller. On peut même pincer à l'aide de nos doigts pour voir si c'est cuit. Donc, surveillez bien la cuisson. Vous avez vu, je suis en train de vérifier. La cuisson est parfaite. இப்போ பாருங்கள், நான் அதை உடச்சி காட்டுறேன். கரெக்டாக வந்திருக்கு. இது போதுமானது. Je coupe le feu et je vais récupérer l'eau de cuisson. அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு அது அடியில் தண்ணி இருக்குல்ல, அதெல்லாம் நீங்கள் இன்னொரு பாத்திரத்தில் வடிச்சிடுங்க. On va se servir de ce jus qui est déjà assaisonné pour préparer la pâte à frire. இந்த வடிகட்டி வச்சுருக்கிற சாரை நம்ம எடுத்து வச்சுக்கிட்டு தான் இதில் மாவு கலந்து தான் பஜ்ஜி செய்ய போகிறோம். N'oubliez pas qu'il faut laisser ce jus se refroidir tranquillement parce qu'on va rajouter des œufs pour faire la pâte à frire. Et si le jus reste chaud,
les œufs pourraient cuire et gâcher la texture de la pâte. இந்த சாறு நல்லா ஆறட்டும். அதுக்கப்புறம் நம்ம முட்டை ஊற்றணும். நீங்கள் சூடான சாறில் முட்டை ஊற்றுனீங்கன்னா முட்டை வேகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதுக்கப்புறம் நம்ம செய்ய போகிற மாவு நல்லா வராது. அதனால் நல்லா ஆறினதுக்கப்புறம் செய்வோம். இப்போது நான் அரிசி மாவு போட போகிறேன். மைதா மாவு கிடையாது, அரிசி மாவு 3 டேபிள் ஸ்பூன் போடுவேன். Je rajoute à présent 3 cuillères à soupe de farine de riz. Attention, pas farine de blé, c'est farine de riz que je mets. Farine de riz a tendance à garder la pâte bien croustillante. C'est pour ça que je mets la farine de riz. அரிசி மாவு போட்டிங்கன்னா நல்லா மொறுமொறுன்னு இருக்கும். அதுக்கு தான் அரிசி மாவு போடுறோம், மைதா மாவு போடல. Je rajoute 2 œufs. அதுக்கு மேலே 2 முட்டையை உடச்சி ஊற்றிடுங்க. Ces œufs vont agir ici comme agent liant. Ils vont permettre à la farine de riz de se coller légèrement sur le chou-fleur. இந்த முட்டை தான் அரிசி மாவையும் காலிஃப்ளவரும் லேசாக ஒட்டிக்க வைக்கும். À l'aide d'un fouet, on bien mélanger l'ensemble. இது எல்லாத்தையும் நல்லா பீட் பண்ணி கலந்து விடுங்க. J'ai vérifié l'assaisonnement de la pâte et j'ai rajouté demi-cuillère à café de fenouil moulu. Petit rappel, le fenouil c'est le roi de la digestion. Du coup, il va vous aider à bien digérer cette friture au chou-fleur. உப்பு காரம்லாம் செக் பண்ணிவிட்டு அதில் நான் 1/2 டீஸ்பூன் பெருஞ்சீரகத்தூள் போட்டுக்கிறேன். பெருஞ்சீரகத்தை பொறுத்த வரைக்கும் அதான் சோம்புன்னு சொல்லுவாங்கள்ல, அதை பொறுத்த வரைக்கும் செரிமானத்துக்கு ரொம்ப நல்லது. நம்ம பொரியல்லாம் பலகாரம் சாப்பிட போகிறோம். அதுக்கு பெருஞ்சீரகத்தூள் போட்டிங்கன்னா நல்லா சீக்கிரமே செரிச்சிடும். பயப்படாமல் சாப்பிட்னா காலிஃப்ளவரே கொஞ்சம் செரிக்கிறதுக்கு கொஞ்சம் நேரம் ஆகும்னுவாங்க. அதனால் நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள், உங்களுக்கு நல்லாவே செரிச்சிடும், டேஸ்ட்டாகவும் இருக்கும். J'ai trouvé que la pâte était un peu fade, du coup j'ai rajouté un tout petit peu de piment fort moulu. இது கொஞ்சம் சப்புன்னு இந்த மாதிரி இருந்துச்சு அந்த மாவு, அதனால் நான் கொஞ்சோண்டு மிளகாய் தூள் போட்டுக்கிறேன். Et un peu de sel sans oublier, கொஞ்சோண்டு உப்பும் போட்டுக்கோங்க மறக்காமல். Voilà, on mélange correctement l'ensemble. இப்போ எல்லாத்தையும் நல்லா கலந்துருங்க. On va laisser chauffer une bonne quantité d'huile de friture. அடுப்பில் பொரிக்கிறதுக்கான எண்ணெயை ஊற்றி காய வைங்களேன். Je ramasse quelques petits bouquets de chou-fleur. இப்போ அவுச்சு வச்சுருக்கோம்ல காலிஃப்ளவரு, அதை எடுத்து அந்த பஜ்ஜி மாவில் போட்டுடுங்க. Je les trempe dans la pâte à baigner. நல்லா மாவில் துவைச்சி எடுங்களேன். Je les dépose délicatement dans l'huile de friture. ஒன்று ஒன்றா எடுத்து அந்த எண்ணெயில் பொறுமையாக வைங்களேன். Je les retourne de tous les côtés et je les laisse dorer. எல்லா பக்கமும் நல்லா திருப்பி விட்டு நல்லா பொன்னிறம் வர வரைக்கும் நல்லா பொரிச்செடுங்களேன். Ce chou-fleur ne sera pas caché dans la pâte à baigner. Je l'ai juste verni délicatement sur la surface. Du coup, vous allez trouver ce chou-fleur bien croustillant, super délicieux. இந்த காலிஃப்ளவர் பஜ்ஜியை பொறுத்த மட்டிலும் மாவுக்குள்ளார மறைஞ்சி இருக்காது. இது மேலே நம்ம லைட்டாக பாலிஷ்டாக தான் போட்டிருக்கிறோம் இந்த மாவை. அதனால் அந்த மொறுமொறுப்பு தன்மையோட ருசியாக இருக்கும். Cette recette, c'est une recette à ma maman, mais aujourd'hui je fais pour mes enfants. En fait, ce jour-là, j'étais en train de faire ces beignets pour ma fille. Elle est végétarienne, elle adore ces beignets. Du coup, pour lui faire plaisir, j'ai fait ça. இந்த ரெசிபியை நான் எங்கள் அம்மா கிட்ட தான் கற்றுக்கிட்டேன். இப்போ என் பசங்களுக்கு நான் செஞ்சுன்னு இருக்கிறேன். என்னோடய பொண்ணுக்காக தான் நான் அன்றைக்கி செஞ்சுருந்தேன் அந்த பஜ்ஜியை. வெஜிடேரியன் அவள், அதனால் வெறும் வெஜிடேபிள் தான் சாப்பிடுவாள். அதனால் அவளுக்கு இந்த ரெசிபி ரொம்ப பிடிக்கும். அதனால தான் இந்த மாதிரி பஜ்ஜி போட்டு கொடுத்தா ரொம்ப சந்தோஷமாக சாப்பிட்டுட்டு போனால். உங்கள் வீட்லேயும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸு ஃபேமிலிக்கு செஞ்சு கொடுங்க. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், ஈஸி வேறு செய்கிறதுக்கு. அதனால் ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். Si vous ne mangez pas non plus des œufs, dans ce cas-là, vous pourrez rajouter un peu de farine de blé, bien mélanger la pâte et frire. Vous n'aurez pas la même texture, mais bon, ça sera quand même des bons beignets au chou-fleur. இந்த வெஜிடேரியனுங்க முட்டை கூட சேர்த்துக்க மாட்டாங்க. அப்படி இருக்கிறவங்க என்ன செய்யுங்கன்னா கொஞ்சம் மைதா மாவு போட்டுக்கோங்க முட்டைக்கு பதில். உங்களுக்கு அதே மாதிரி இருக்காது, ஆனால் இருந்தாலும் டேஸ்ட்டாக தான் இருக்கும். Une fois que c'est bien doré de tous les côtés, on va les ramasser et les déposer sur du papier absorbant pour se débarrasser du surplus d'huile. எல்லா பக்கமும் நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் அது எடுத்து பேப்பர் டவல் மேலே வச்சுருங்க, எல்லா எண்ணெயும் உடஞ்சிரும். Si par hasard vous avez acheté un gros chou-fleur et que c'est beaucoup pour vous, dans ce cas-là, vous allez le conserver au congélateur et l'utiliser plus tard. Vous pourrez jeter un coup d'œil sur le short que j'ai mis l'année dernière. Mais bon, je vous ai remis le même short avec plus de détails à la fin de cette vidéo. Comme ça, vous pourrez conserver votre chou-fleur au frais pendant 10 mois.
நீங்கள் ஒரு பெரிய காலிஃப்ளவர் வாங்கிட்டீங்க, அது உங்களுக்கு அதிகமாக இருக்குன்னு நினச்சிங்கன்னா மீதியை நீங்கள் எடுத்து ஃப்ரீசரில் வச்சிங்கன்னா 10 மாதம் வரைக்கும் கெடாமல் அப்படியே இருக்கும். நீங்கள் எப்போ வேணுமோ நீங்கள் எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். அது எப்படி செய்யணும்னு நான் வீடியோ கடைசியில் போட்டுக்கிறேன். ஏற்கனவே ஒரு ஷார்ட்ஸ் போட்டிருக்கிறேன். ப்ரொசையில் தான் போட்டேன். அதனால் நான் உங்களுக்கு எப்படின்னு தமிழில் சொல்கிறேன். Cette vidéo va se terminer à présent. Je vous remercie d'avoir vu cette vidéo jusqu'à la fin et je vous dis à très vite. காலிஃப்ளவரில் இலையெல்லாம் கட் பண்ணி எடுத்துருங்க. இப்போது அந்த காலிஃப்ளவரை முழுசாகவே வச்சுக்கோங்க. அடுப்பில் ஒரு பாத்திரத்தில் தண்ணியை கொதிக்க வைங்க. இன்னொரு பாத்திரத்தில் கொஞ்சோண்டு வினிகரை ஊற்றி இந்த காலிஃப்ளவர் அதில் போட்டு நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துருங்க. அடுப்பில் வச்சுருந்தீங்கல்ல, அந்த தண்ணி கொதிக்க வச்சுருந்தீங்களா, அதில் கொஞ்சம் உப்பு போட்டுடுங்க. அது கொதி வரட்டும். அதுக்குள்ளே இதை க்ளீன் பண்ணி கட் பண்ணி வச்சுருங்க. இப்போ அந்த கொதி வந்த தண்ணியில் இதை கொட்டிடுங்க. கொட்டிட்டு 3 நிமிஷம் காத்துடுங்க திருப்பியும் கொதிக்க வரதுக்கு. அதுக்கப்புறம் அதை அள்ளி ஒரு பாத்திரத்தில் போட்டுட்டு உடனே தண்ணியை திறங்க. பச்சை தண்ணியை திறந்து இது மேலே காட்டுங்க. அப்போ தான் அது வெந்துனே இருக்காது. அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் அதுக்கப்புறம் எல்லா தண்ணியும் வடிஞ்சதுக்கப்புறம் ஒரு பேக்கெட் பண்ணி அதை பட்டையாக வைங்க. ஃப்ரீசரில் நீங்கள் மூட்டை மாதிரி வச்சுட்டிங்கன்னா எடுக்க கஷ்டமாக இருக்கும். பட்டையாக வச்சுட்டிங்கன்னா உங்களுக்கு எப்போ வேணுமோ ஒரு 2 பூவோ 3 பூவோ எடுத்து உங்களுக்கு தேவையான பஜ்ஜியோ இல்லைன்னா வேறு ஏதாவது சமைச்சிக்கலாம். இதை நீங்கள் ஒரு 10 மாதத்துக்கு ஃப்ரீசரில் அப்படியே வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். அவ்வளோதான் நண்பர்களே, இந்த வீடியோ இதோடு முடியுது. வீடியோவை கடைசி வரைக்கும் பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. மீண்டும் சந்திப்போம் நண்பர்களே. நன்றி, வணக்கம்.